இன்னொரு பொம்பளைக்கு பின்னால போறான்ல. நாம கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிலிப்பைக்கு பின்னால போயிருக்கியாடா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது, அது ஊட்டரிக்கிற கிளி கிக்கிலிப்பை மாதிரி தெரியுது. அது ஊட்டரிக்க கூட ஒழுங்கா உடுக்கிறது இல்லை, அதை பார்த்தா பசியே வெறுகுது இல்லை. இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கரெக்ட் எல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சா பசிக்குது. அங்கே ரசமே இல்லை, ஆனால் பசிக்குது. வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் போய் சாப்பிட்றாங்க? தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. அதே மாதிரி கணவனும் நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. ஆடை என்பது அல்லாஹ் உதாரணம் ஏன் சொல்றான்? ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால், கொஞ்சம் வேறுத்து போனால், கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம். அப்ப கணவன் மனைவி என்கிறவங்க ஒட்டி இருக்கும் போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும்.